அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது நரேந்திர மோடி G20 மாநாட்டில் உரை, கொரோனா வைரஸ், தொழில்நுட்பம், மனிதகுல வரலாறு, இரண்டாம் உலகப் போர் குறித்து பேச்சு. இது பற்றி விரிவான தகவலை காணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் ஆஃப் 20 எனப்படும் G20 அமைப்பு உலகின் 20 மிகப்பெரிய பொருளாதாரங்களை உள்ளடக்கியது. G20 குழுவில் உள்ள ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் 19 நாடுகள் உள்ளன. ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகள் அனைத்தும் ஒரே உறுப்பினராக கருதப்படுகின்றன. இந்த G20 நாடுகள் குழு உலக பொருளாதாரத்தில் 85%, முதலீட்டில் 80%, 3/2 பங்கு மக்கள் தொகையையும் கொண்டுள்ளன. இந்த ஆண்டு G20 மாநாட்டை சவுதி அரேபியா தலைமை ஏற்று நடத்தியது. சீனாவின் ஜி ஜின்பிங், அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப், ரஷ்யாவின் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கொரோனா காலத்துக்கு பிந்தைய உலகில் திறனுடையோர் தரவுத்தளம், சமூகத்தில் தொழில்நுட்பத்தின் ஊடுருவல், அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை, பூமியை பாதுகாக்கும் உணர்வுடன் செயல்படுதல் ஆகிய 4 கூறுகளை உள்ளடக்கிய பன்னாட்டு குறியீடு ஒன்றை உருவாக்க இந்த மாநாட்டில் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்தார் என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மனித வறுமை குறியீடு, அதாவது ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ், மனித வளர்ச்சி குறியீடு, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இதழியல் சுதந்திர குறியீடு, அதாவது பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் என ஏற்கனவே பல பன்னாட்டு குறியீடுகள் உலக நாடுகள் வெவ்வேறு துறைகளில் அடைந்துள்ள வளர்ச்சியை சுட்ட கணிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தில் உலகின் மீது கொரோனா வைரஸ் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து விவாதித்தார்கள். பிரதமர் மோடி பேசிய பிற முக்கிய தகவல்களை பார்ப்போம். மனிதகுல வரலாற்றில் கொரோனா தொற்று பரவல் ஒரு முக்கியமான திருப்புமுனை என்றும், இரண்டாம் உலகப் போருக்கு பின் உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் என்றும் நரேந்திர மோடி தனது உரையில் குறிப்பிட்டார் என்று இந்திய வெளியுறவுத்துறை தெரிவிக்கிறது. உலகின் பெரிய பொருளாதாரங்களின் ஒருங்கிணைந்த முயற்சியால் உலகம் கொரோனா பிரச்சனையிலிருந்து வேகமாக மீண்டு வரும். G20 மாநாட்டில் திறமை, வெளிப்படைத்தன்மை, தொழில்நுட்பம் மற்றும் இந்த உலகத்தை பாதுகாக்கும் எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு உலக குறியீடு தொடங்கப்பட வேண்டும். பல்திறன் மேம்பாடு மற்றும் மறுதிறன் மேம்பாடு போன்றவைகள் வழியாக திறன் தரவுத்தளம், அதாவது டேலண்ட் பூல் ஒன்றை தொடங்கலாம். இந்த திட்டம் நம் தொழிலாளர்களின் கண்ணியம் மற்றும் எந்த சூழலையும் சமாளிக்கும் திறன் ஆகியவற்றை மேம்படுத்தும். மனித குலத்துக்கு ஏற்படும் நன்மையின் அடிப்படையில்தான் புதிய தொழில்நுட்பங்களின் மதிப்பை அளவிட முடியும். நம் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை இருந்தால்தான் அது நம் சமூகங்கள் ஒன்று சேர்ந்து நம்பிக்கையோடு நெருக்கடிகளை எதிர்கொள்ள உத்வேகமாக இருக்கும். உலகை பாதுகாக்கும் எண்ணம்தான் ஒரு ஆரோக்கியமான மற்றும் புனிதமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க ஊக்குவிக்கும். G20 மாநாடு சிறப்பாக செயல்படவும் டிஜிட்டல் வசதிகளை மேம்படுத்தவும் இந்தியா தன் தகவல் தொழில்நுட்ப திறனை வழங்கியிருக்கிறது என பேசியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.